நீங்க வந்ததுக்கு உருப்படியா ஒரு வேலையை இப்பதான் பாத்திருக்கிய. நான் கூட எப்படி ஆரம்பிக்கிறது, யார பேச சொல்லலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி வளரி, பேச ஆரம்பிங்க. நீங்க தான முன்னாடி நின்னு சேரியெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதானே. எல்லாம் இந்த குழந்தையால வந்தது. பேதி இருப்பா வரவிய பரவிட்டலாம் முன்னாடி நின்னு ஓனர் தான் ஜேவன் சொல்லியிருக்கா. யார பார்த்தாலும் முன்னாடி நீங்க தான் நிக்கிறீங்களான்னு கேட்காவே. ஃபங்க்ஷன் முடியட்ட இவ்வளவு வச்சுக்கிடி. என்னது இது, ஒரே ஒரு சொட்டத்தில் தானே வந்திருக்காரு, மாப்பிள்ளையை காணோம். இவரா மாப்பிள்ளை? அப்படின்னா இந்த அம்மாவுக்கு புருஷன் யாரு? ஆமா, என் மாமியார் எதுக்கு அங்கே போய் உட்காந்துருக்கு? என் மாமியார் கிழவிக்கு இவ சொந்தமா இருப்பாப்ளோ? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. இது சொந்தமா இருந்தா பொண்ணு பார்க்க இந்த வீட்டுக்கு போகாதங்கன்னு சொல்லி விலகி இருக்கோம். பிறகு எதுக்கு இது போய் அங்கே உட்காந்துருக்கு? ஓஹோ, எங்களுக்கு எதிரா உட்காந்துருக்காவளோ? எதிரா எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கன்னு இந்த முக்காடுக்கு ரொம்ப தான் பிடிக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். என் புருஷன் வேறல இன்னும் வராம இருந்துட்டாரு. நானே டாடியை போய் உட்காந்து என்னத்த பேச, இந்த மனுஷன் 5 நிமிஷத்துல வந்துருவேன்ட்டு போனாரு. ஆளே காணோம், என்னதான் பண்ணியாரோ. மாப்பிள்ளை வீட்டுக்காரவில ஏதாவது பேசுங்க. வந்து அமைதியா உட்கார்ந்துட்டா என்ன அர்த்தம்? முதல்ல வந்த களைப்பு இருந்தாலும் இருக்கு. ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா, குடிச்சிடுறீங்களா? இல்ல ஜூஸ் எல்லாம் வேண்டாம், இருக்கட்டும். ஆமா, மாப்பிள்ள வரலீங்களா? அவனும் நாங்களும் ஒன்னாதான் கிளம்பிட்டு இருந்தோம். திடீர்னு அவனுக்கு ஒரு அவசர வேலை, அதனால நீங்க முன்னாடி போவாங்க, நான் கொஞ்ச நேரத்துல வாரேன்னு சொன்னான். அப்படிங்களா? மாப்பிள்ள வந்துருவாரா? நான் கூட வரமாட்டாரோன்னு நினைச்சிட்டேன். வந்துருவான், கொஞ்ச நேரத்துல வாரேன்னு சொன்னான். ஓஹோ, மாப்பிள்ளை இவர் இல்லையா? மாப்பிள்ளைக்கு அப்பா போல. அப்பா அம்மா தான் வந்திருக்காவ. இவையில அனுப்பிவிட்டு பிற வருவாரோ? சரி சரி, வந்த பிறகு பாத்துக்கிறோம். மஞ்சள் கிளிக்கு செட்டாவியாரா நீ? குழந்தாய் என்ன பச்சைக்கிளி? ஆமாம், வயசான இரு கிளட்ஸ் மட்டும்தான் இருக்கிறது. மாப்பிள்ளை எங்கே? மாப்பிள்ளை வந்து கொண்டே இருக்கிறாராம். ஆமா, மஞ்சக்கிளி பாத்துருவான்னு சொன்னாலோ? இல்லை இல்லை, அவளை விட எனக்கு தான் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. அதனால் மாப்பிள்ளை பார்த்துட்டு போலாம் என்று நான் தான் ஓடி வந்தேன். ஓஹோ, இங்க பாரு பச்சைக்கிளி, முதல்ல உங்க அக்கா மாப்பிள்ளைய நான் தான் பாப்பேன். ரெண்டாவது தான் நீ பார்க்கணும், அதுக்கு பிறகு தான் அவ பார்க்கணும். போ உள்ள போய் மஞ்சக்கிளி பாத்துக்க. குழந்தாய், நானும் பார்த்து விட்டு செல்கிறேனே. மாப்பிள்ளையே வரல, அவ மம்மி டாடி தான் வந்திருக்காவ. நீ யார பாப்பா? இவளை பார்க்க போறியோ? இவர்களை தான் பார்த்து விட்டேனே. மாப்பிள்ளை வந்தவுடன் பார்த்து விட்டு செல்கிறேன். ஏ பச்சைக்கிளி, போவல, ஒத்தையில உட்காந்துருக்கல, அப்படியே மோவளையும் கொஞ்சம் எட்டி எட்டி பாத்துக்க. நான் மாப்பிள்ளை வந்த உடனே கூப்பிடி. சரி குழந்தாய். என் மகனுக்கு இந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். சரி, அதான் பார்த்துட்டு எங்களுக்கும் பிடிச்சி போச்சுன்னா பூ வச்சிடலாமேன்னு வந்தோம். என் பொண்ணை கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்குமா? அழகோ அழகு, அவ்வளோ அழகு. அப்படியா? சரி சரி, மாப்பிள்ளை வந்த உடனே பார்த்துட்டு பூ வச்சிரியும். என் மகனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதுக்கு பிறகு எங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, சும்மா பொண்ணை பார்க்கலாமே தான் நாங்க வந்திருக்கோம். என்னது, மகனுக்கு பிடிச்சு போச்சா? மஞ்சக்கிளியே நேத்தானே வந்தா, அதுக்குள்ள பிடிச்சு போச்சுங்கவே. அப்படின்னா யார் இவிய? மாப்பிள்ளை யாரு? ஒரு சமயம் சென்னையில 2 பேரும் ஒன்னா படிச்சுப்பாவளோ? ஆனா ஓனர் பார்த்த மாப்பிள்ளைன்னு சொன்னாவே. என்ன நடக்குனே புரியலையே. ஏங்க, யார் போன் அடிக்கா? நம்ம மகன் தான் வந்துட்டான்னு நினைக்கேன். சரி சரி, அட்டன் பண்ணி பேசுங்க. சம்பந்தியம்மா, மாப்பிள்ளையா பேசுறாங்கோ? ஆமா, ரகு தான் போன் போட்டிருக்கான். சொல்லுப்பா, நாங்க இங்கதான் இருக்கோம். ஆமாப்பா, பொண்ணு வீட்டுல தான் இருக்கோம். எங்க இருக்கா? எப்பப்பா வருப்பா? அப்படியா? சரிப்பா சரி. ஏங்க, என்ன சொல்லியா? ரகுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குதான், இன்னும் 1 மணி நேரத்துக்கு வர முடியாதான். அப்படியா? அப்போ 1 மணி நேரம் கழிச்சு வந்துருவானா? அது வரைக்கும் நம்ம இங்க இருப்போமா? இல்ல, அவ்வளோ நேரம் நம்ம சும்மா இருந்தா சரி வராது. பொண்ணை பாப்போம். நீங்க என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள வந்த பிறகு பொண்ணை பார்க்கலாமா, இல்ல எங்களுக்கு பொண்ணை காமிக்கிறீங்களா? தாராளமா பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பொண்ணை இப்பவே கூட்டு வர சொல்றேன். இம்மாடி குழந்த, போய் பொண்ணை கூட்டு வாமா. சரி டாடி. இப்போ போறாள், அவதான் என் மூத்த பொண்ணு. பேரு குழந்த. அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோ இருக்குது. இதோ உங்க பக்கத்துல இருக்காங்களே, அவங்கதான் எங்க மூத்த சம்பந்தி. அப்படியா? இவ்வியதானோ? வணக்கம். வணக்கம். என் மூத்த மருமகன் பெரிய கம்பெனி வச்சிருக்காரு, நல்ல வசதி. இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஓ அப்படியா? சரி சரி. இப்போ நீங்க பார்க்க வந்திருக்கிறது 2வது பொண்ணு. அப்படியா? அந்த பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேரு மஞ்சக்கிளி. நீங்க மஞ்சுன்னு கூப்பிட்டுக்கலாம். சரி சரி. ரகு ரொம்ப முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டான். இன்னும் 1 மணி நேரம் ஆகுங்க வரதுக்கு. அவனுக்கு பொண்ணை பிடிச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் பேசி எடுத்து முடிப்போம். அதுக்குள்ள வந்தாலும் வந்துருவான். சம்பந்தியம்மா, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிச்சுல, நீங்க பொண்ணை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா பூ வைங்க. மாப்பிள்ளை வந்த பிறகு நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி சரி.
மாப்பிள்ளையே நாங்க பார்க்கணும்னு அவசியமே இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச பையன் தானே, நல்ல பையன். அதனால அவர் பொறுமையாவே வரட்டும், வேலை தானே முக்கியம். ஆமா, மனுஷங்க டாக்டரா இருந்தா கூட கொஞ்சம் பர்மிஷன் போட்டுட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிருகங்களுக்கு பாக்குறதுனால ரொம்ப பொறுப்பா இருந்து பார்க்கணும், பாத்துக்கிடுங்க. அவ வேற இப்ப கிளினிக் ஆரம்பிச்சிருக்கான்ல, அதனால அங்க முக்கியமான ஏதாவது எமர்ஜென்சி கேஸா இருக்கும், அதனால தான் அங்க இருப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், மர்ம புள்ள அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவா வரட்டும். நீங்க முதல்ல பொண்ணை பாருங்க. சரி. ரொம்ப தான் சீனு படியாவ எப்பதான் முடிஞ்சு தொலையுமோ தெரியல. நான் வாயை திறக்க கூடாதுன்னு உட்கார்ந்துருக்கேன். இதுல வேற நீ மூத்த சம்பந்தின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியாரு இந்த ஆளு. மூத்த மருமவே ரொம்ப வசதி, பெரிய கம்பெனி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னமோ அந்த குழந்தைய ஒரு பெத்த மாதிரி. ச்சே, ஒண்ணும் இல்லாத ஆளுக்கு எப்படிதான் இப்படி நல்ல நல்ல இடமா கிடைக்குதோ தெரியல. என் மவன அந்த நெட்டச்சி மயக்கிட்டா, இப்போ இந்த பிள்ளை இன்னொருத்தனை மயக்கிருக்கா போல. டாக்டராமே டாக்டரு, யாருக்குனவே ரொம்ப ஆடுவாவ. இனி இது போதுமே, சலங்கை கட்டி விட்ட மாதிரிலாம் ஆடுவாவே. அப்பா, பொண்ணு வந்தாச்சு. இதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்கோங்க. பக்கத்துல நிக்கிறது என் மூணாவது பொண்ணு. அப்படியா? பொண்ணு நல்லா அழகா தான் இருக்கா. என்ன படிச்சிருக்கா? அவ காலேஜ்லாம் படிச்சிருக்கா, ஒரு டிகிரி படிச்சிருக்கா. அப்படியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சென்னையில வேலை பார்த்துட்டு தான் இருந்தா, இப்பதான் இங்க வந்திருக்கிறா. அப்படியா? சரி சரி. எப்ப மஞ்சக்கிளி எதுக்கு நின்னுட்டே இருக்க? காப்பி கொடுப்பு. சரிக்கா, இந்தாங்க காப்பி எடுத்துக்கங்க. அடக்கடவுளே, மாப்பிள்ளை இன்னும் வரவே இல்லையா? என் அக்கா அந்த பையனை பார்க்காமல் எப்படி கல்யாணத்திற்கு சம்மதிப்பாள்? அவளே ஆசையுடன் இருந்தால் மாப்பிள்ளையை பார்க்க போறோம் என்று இப்படி பண்ணி விட்டார்களே. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அதான் மாப்பிள்ளை வந்து விடுவார் என்று குழந்தை சொன்னால் அல்லவா? எப்படி இருந்தாலும் வரதானே செய்வார், பார்த்து கொள்ளலாம். எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் சம்மதம்னா பொண்ணுக்கும் சம்மதம்னா நாங்க இப்பவே பூ வச்சிரியோம். மாட்டி மஞ்சகிளி, பூ வச்சிடலாமாம்மா? உங்க இஷ்டம்ப்பா. அம்மா, என் பொண்ணுக்கும் சம்மதம், எங்களுக்கும் சம்மதம், பூ வச்சிருங்க. சரிங்க. மாப்பிள்ளையை பார்க்காமல் பூ வைக்க போகிறார்களா? இது என்ன கொடுமை! என் அக்கா மடசாமி ராணியும் சரி என்று சொல்கிறாள். எப்பாடா, ஒரு வழியா பூ வச்சு தொலைச்சிட்டாவே. இனி சோத்தை தின்னுட்டு கிளம்ப வேண்டியதான். உட்காந்து உட்காந்து காலெல்லாம் வலிச்சு போச்சு. பூ வச்சாச்சு. மடி மருமகளே, அழகா இருக்கம்மா. தேங்க்ஸ் அத்தை. பூ வச்சாச்சுல, வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். சமந்தி வாங்க, நீங்களும் வாங்க சமந்தி. என் மகன் வரட்டுமேனு பார்த்தேன். மாப்பிள்ள வரட்டும், நீங்க முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க. வந்திருக்கவங்களும் சாப்பிடுவாங்கல்ல, டைமர் ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடுவோம். மாப்பிள்ளைய அதுக்குள்ள வந்துருவாரு, வேணா மாப்பிள்ளைய பொண்ணையும் கொஞ்சம் தனியா பேச விடுவோம். சரிண்ணே. வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிட போலாம். செல்லம்மாக்கா, என்னக்கா இது? மாப்பிள்ளை வராமலே பூவை வச்சுட்டாவ. அதான் எனக்கு என்னன்னு தெரியல சில்பா. மாப்பிள்ளைய தெரியும் தெரியும்ல பேசிட்டு இருக்காவ. அவியலுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாதுல்ல. நானே மாப்பிள்ளைய பார்க்கலாம்னு நினைச்சுதான் முன்னகுட்டியே வந்துட்டு. எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா நாங்க வந்து? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு மாப்பிள்ளைய கூட பார்க்க முடியலையேக்கா. இப்ப பார்க்கலாம்னா என்ன, நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்களா, அப்ப பாத்துக்கிடுவோம். ஏக்கா, நீங்க மாப்பிள்ளைய பாத்தீங்களா? சில்பா, நான் எங்க பார்த்தேன், நானும் வாங்க கூட தானே உட்கார்ந்துருக்கேன். நான் மாப்பிள்ளை பையனை பார்க்கல. இல்லக்கா, உங்களுக்கு யாரு என்ன ஏதுன்னு தெரியுமா? அவி ஏதோ தெரிஞ்ச பையன்ல பேசிக்கிறியாவ. தெரியல சில்பா, நான் பார்த்ததில்ல. சாரஜாக்காவுக்கு தெரிஞ்சவிய தானே, அதனால அந்த பையனை முன்னாடியே பார்த்துருப்பாவளா இருக்கும். ஓ அப்படியா? சாரஜாக்கா சொந்தக்காரனா இருப்பானோ? இருந்தாலும் இருக்கும் சில்பா, வீட்டுக்கு வரும்போது போகும்போது பார்த்துருப்பாவளா இருக்கும். அதனால தானே சொல்லியாவ. இல்ல, அந்த பிள்ளையும் டக்கு புக்குன்னு பூ வைங்கன்னு சொல்லிட்டே. அவ இப்பதானே வந்திருக்கா, அவளுமா மாப்பிள்ளைய பார்த்திருப்பா. சில்பா, இது என்ன அந்த காலம் மாதிரியா? செல்லுல போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாவ, பார்த்திருப்பாளா இருக்கும், பிடிச்சு போயிருக்கும், அதனால சம்மதிச்சிருப்பாவ. இருந்தாலும் இருக்கும்க்கா. நானே என் மகளை மாப்பிள்ளைய பார்க்கலாம் தானே இவ்வளவு அவசரமா வந்தோம். பேசாம வீடு செல்ல வாங்கி மாப்பிள்ளை போட்டோ இருந்தா காமிங்கன்னு கேட்கட்டுமா? சில்பா, அப்படிலாம் கேட்காது, நல்லா இருக்காது. என்ன உட்கார்ந்து இருக்கிய? சாப்பிட போமா, எல்லாரும் போறாவே. டீச்சர், மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதே. மாப்பிள்ளை பையன் வராமலே பூ வச்சுட்டாவ பாருங்களா. அதான் சொன்னாவல்ல, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு. யாருக்குன்னு தெரியுமா இருக்கும், அதான் டக்கு புக்குன்னு பூ வச்சுட்டாவே. அந்த பிள்ளை இப்பதானே வந்திருக்கு டீச்சர், அது எப்படி தெரியும்? ஒருவேளை அந்த ஊர்லயே பழக்கமா இருக்கும், அதான் இங்க வந்த உடனே கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாவன்னு நினைக்கேன். டீச்சர், மாப்பிள்ளை சரோஜாக்கால பாத்திருக்காவ. அப்படியா? நம்ம வானரை பார்த்திருக்கா.
இருக்கும். ஏன் வீடியோ கால்லே கூட பேசியிருப்பாவளா இருக்கும். அதனால தான் உடனே பூ வைக்காவே. ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும். நான் கூட சில்பாட்டா தான் சொன்னேன் போட்டோ அனுப்பியிருப்பாவன்னு. வாங்க சாப்பிட போவோம். எல்லாரும் பையாச்சு, நீங்க மட்டும் முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்கீங்களே எதுக்கு? மீன் கறக்கா மாப்பிள வரதுக்கு முன்னாடியே பூ வச்சுட்டாவ. அது மாப்பிள பையனுக்கு ஏதோ அவசர வேலையா, இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவானே. அதான் பூ வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ள மாப்பிள பையன் வந்துருவான்னு சொல்லியாவ. இல்ல மீன் கறக்கா, மாப்பிள பொண்ணு பார்க்கவே இல்ல. அவியலுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒண்ணுமே தெரியல. அதுக்குள்ள பூ வச்சுட்டாவல. செல்லம்மா உனக்கு விஷயம் தெரியாதா? என்னதுக்கா? மாப்பிள பையன் வேற யாரும் இல்ல, சுக்காகோ பையன்தான். யாருக்கா? சரோஜாக்கா வீட்ல மாடு மேய்ச்சிட்டு இருந்தானே அந்த பையனா? மாடு மேய்க்கல, மாட்டு டாக்டரு. அவி வீட்ல நிறைய மாடு கிடக்கு பத்தியா, ஊசி போடுறதுக்காக அங்க இருந்தான். ஊசி போடுறதுக்கு மட்டும் இல்லக்கா, மாடு மேய்க்க வந்தான். சரி ஏதோ ஒண்ணு எந்திட்டு போட்டா அந்த பையன்தான். இப்ப தனியா ஆஸ்பத்திரி வச்சிருக்கானே. அப்படியா? ஆமா செல்லம்மா, வானர் தான் பார்த்து சொல்லியிருக்காவே. எனக்குமே இந்த விஷயம் தெரியாது. செண்டு பாம்பு வாங்குறதுக்காக நான் சம்மந்தி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் சம்மந்தி இந்த விஷயத்தை சொன்னாவே. மாப்பிள யாருன்னு கேட்டனா, இந்த மாதிரி இங்க இருந்தால அந்த பையன்தான்னு சொன்னாவே. அப்பதான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். ஓ, அதனாலதான் குழந்தையோட அப்பா எனக்கு தெரிஞ்ச பையன் தான், பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாவளோ? ஆமா செல்லம்மா, அந்த பையன் எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. நல்ல பையன், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. சரிக்கா சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான, வேலை முடிஞ்சு. ஏக்கா, மாப்பிள்ள வந்தா என்ன, இனி வராட்டி என்ன, அதான் பூவே வச்சுட்டாவல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா டீச்சர், எல்லாம் முடிஞ்சிட்டு வாங்க நம்ம சாப்பிட போவோம். பந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாவே. சரி மீன் கறக்க, வாங்க சாப்பிட போலாம். சீலப்பா செல்லம்மா வாங்க சாப்பிட போவோம். சீலப்பா சாப்பாடுனா முந்தி அடிச்சிட்டு ஓடுவா, இன்னைக்கு என்ன உட்கார்ந்திருக்க என்ன? இல்லக்கா, மாப்பிள்ளைய பார்க்கலான்னு நினைச்சேன். சுக்காகோ பையன் தான் மாப்பிள்ளையோ. அவனை பார்க்கணும்னே அவசியம் இல்லை. வாங்கக்கா சாப்பிட போவோம். போ அக்கா, நான் உன் மீது கோபமாக இருக்கிறேன். ஏன் பச்சைக்கிளி? பின்ன என்ன? பூ வைக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டியது தானே? மாப்பிள்ளையே நீ இன்னும் பார்க்கவே இல்லை. நீ மட்டும் இல்லை, யாருமே பார்க்கவில்லை. எதற்காக நீ அவசரப்பட்டு சரி என்று சொன்னாய்? அப்பா தான் உன்னிடம் கேட்டார் அல்லவா? மாப்பிள்ளை பார்க்கும் வரை நான் வெயிட் செய்கிறேன் சொல்ல வேண்டியதானே? எதற்காக சரி பூ வைங்கள் என்று சொன்னாய்? பச்சைக்கிளி, அப்பாக்கு சம்மதம் தானே. நான் எப்படி அதுல நின்னுட்டு வெயிட் பண்ணணும்னு சொல்ல முடியும்? அவங்க இன்னைக்கு பூ வைக்கிறதுக்காக தானே வந்திருக்காங்க. அதான் வைக்கட்டும்னு சொன்னேன். போ அக்கா, நீ இன்னும் மாப்பிள்ளையே பார்க்கவில்லை. அதான் அவர் என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவார்ல, அப்புறம் என்ன? வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை. மாப்பிள்ளையை முதலில் பார்க்க வேண்டும். நீயும் மாப்பிள்ளையும் தனியாக மனம் விட்டு பேச வேண்டும். ஒருவரை ஒருவர் பிடித்த பிறகே கல்யாணத்தை முடிக்க வேண்டும். எதற்கு நீ இவ்வளவு அவசரமாக சரி என்று சொன்னாய்? நல்ல வாய்ப்பு அப்பாவே கொடுத்தார்கள். நீ கொஞ்ச நேரம் வெயிட் செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அப்பா ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டார்கள். பச்சைக்கிளி, மாப்பிள்ளைய அப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதானே என்கிட்ட கேக்குறாங்க. நான் எப்படி மாப்பிள்ளைய பார்க்கணும் வெயிட் பண்ணணும்லாம் சொல்ல முடியும் சொல்லு? அதான் என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம், பேசிக்கலாம். சரி, நீ இப்பொழுது மாப்பிள்ளையை பார்க்கிறாய் என்றே வைத்துக்கொள். அவரை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வாய்? மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று கூறுவாயா? அப்படிலாம் எனக்கு பிடிக்காம போகாது பச்சைக்கிளி. அப்பா பார்த்த மாப்பிள்ளை கண்டிப்பா எனக்கு பிடிக்கும். சரி அக்கா, பிடிக்கும் என்றே வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை அவரோட குணம் உனக்கு பிடிக்கவில்லை என்று வைத்துக்கொள். தலையில் பூ வைத்த பிறகு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? அதெல்லாம் அவர் குணம் நல்ல குணமா தான் இருக்கும். உன்னையெல்லாம் தீர்த்தவே முடியாது. சரியான அப்பா பிள்ளை. என்ன சொன்னாலும் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டு. நல்ல வாய்ப்பை துளைத்து விட்டு வந்து நிற்கிறாய். பச்சைக்கிளி, எனக்கு அப்பா மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரியும் நல்ல பையனா தான் பார்த்திருப்பாங்க. ஓகே ஓகே, நீ இவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் அதை நான் மாற்ற முடியாது. உன் இஷ்டம். மாப்பிள்ளையை பார்க்கும் பொழுதுதான் உனக்கு தெரியும். ஏன் பச்சைக்கிளி? ஆமாம் ஆமாம், ஒன்றை கண்ணே டோரியா, நண்டு பிடிக்க வாரியா. ஓ பச்சைக்கிளி, அப்படிலாம் சொல்லாத. மாப்பிள்ளை நல்லா தான் இருப்பாங்க. பாப்போம் பாப்போம் எப்படி இருக்கிறார் என்று. வந்து கொண்டு இருக்கிறாராம், கேள்விப்பட்டேன். எவ்வளவு மஞ்சக்கிளி, மாமியாரே மாமனாரே பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உன் மாமியார் உன்னை பார்த்தோன்னே மயங்கி போச்சே. அழகா இருக்காய் மர்மோ, அழகா இருக்காய் மர்மோன்னு சொல்லிக்கிட்டே தெரியுது. அப்படியா? ஆமா, அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கு. குழந்தா, என் அக்கா அழகுதான். ஆனா
ஐயா அப்பா அம்மா அழகா தானே இருக்கவ, அதனால மாப்பிள்ளையும் அழகா தான் இருப்பாரு. குழந்தை கண்ணில் எதுவும் கோளாறா? அவர்கள் அப்பா சொட்டை, தலையில் முடி இல்லை. அதுக்கு அப்பா சொட்டையா இருந்துச்சுன்னா மாப்பிள்ளை பிறக்கும் போதே சொட்டையா இருந்திருப்பாரு. இல்லை, ஒருவேளை சொட்டை தலையாக இருந்தால் என்ன செய்வது? சொட்டையோ மொட்டையோ பூ வச்சாச்சு அவ்வளவுதான். இனி மஞ்சள் கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ வேண்டியதுதான். அச்சச்சோ, என் அக்கா நிலைமை அவ்வளவுதானா? எவ்வளவு பச்சைக்கிளி, உனக்கு என்னதான் பிரச்சனை? முடி மாப்பிள்ளைக்கு இருக்கோ இல்லையோ, மொட்டையோ சொட்டையோ, கோணம் நல்லதா இருக்கா நீ மட்டும் பாரு. டாடி எதையும் யோசிக்காமலாம் முடிவு எடுக்க மாட்டாவ. டாடிக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னா நல்ல பையனா தான் இருப்பாரு. மறுபடியும் இங்க வந்து போட்டாச்சா பையனை மீட்டிங்க? என்ன உன சாப்பிட வந்துட்டீங்களோ? பேதி இருப்பாங்க, மாப்பிள்ள வந்தாச்சு. என்னது மாப்பிள்ளை வந்தாச்சா? ஆமா ஆமா, மாப்பிள்ள வந்தாச்சு. டாடி பொண்ணை கூட்டிட்டு வர